உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக தகப்பனே, பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம். நீர் ஒருவரே எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரர். We love you, Father. Jesus. Hallelujah. 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 ஆராதிக்கிறோம். Hallelujah. உயர்த்துகிறோம். Hallelujah. போற்றுகிறோம். இயேசுவே நன்றி அப்பா. Hallelujah. 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 மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இணையில்லாத நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். உமக்கு நிகர் நீர் மாத்திர ஆண்டவரே. நீர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி ராஜா. ஓரியாந்த நலரியாந்தரே. ஓ ஹalleluya. Hallelujah. 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 Oh
கைகளை உயர்த்தி நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, அப்பா உயிருள்ள நாளெல்லாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? அவருக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த துதி ஆராதனையில இணைந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இம்மட்டும் எந்த தீங்குக்கும் நம்மை விட்டு கொடுக்காமல் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி பராமரித்து கிருபையாய் காத்து வருகிற அவருடைய தயவை எண்ணி நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்முடைய இருதயம் நன்றியால் நிரம்பணும். அப்பதான் வாயில நன்றி பலிகள் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா? தேவன் எவ்வளவு நல்லவர், விட்டு கொடுக்கவில்லையே. சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், பாடுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். ஜீசஸ் முடியாத போது என்னை தூக்கி. கரங்களை தட்டி என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர். தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது நன்றி அப்பா. கைகளை தட்டி என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர்
வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் கிருபை 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 கிருபை. என்னை ஆசீர்வதிக்கிறீர். ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. நான் தலை குனிந்த போது, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை விட்டு கொடுக்காதவர், விட்டு கொடுக்காதவர். உடரவா சேவதனரா. ஆமென். விட்டு கொடுக்காதவர். சந்தோஷமா சொல்லுங்க இந்த வார்த்தையை. என்னை விட்டு கொடுக்காதவர், ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. விட்டு கொடுக்காதவர். ஓரபா ஷத்தரலரியா தடரபா ரிபாலரியா தனரோ. விட்டு கொடுக்காதவர். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்காதவர். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். அவன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மை விட்டு இருப்பாரானால், ஆமென், விட்டு கொடுக்காதவர். இந்த வார்த்தை சொல்லும் போது என்ன பலன். கைவிடாத கண்மலை, அவர்தான் ஆதாரம். ஒருபோது நம்மை தள்ளாதவர், கைவிடாதவர். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க இருக்கிறீங்கப்பா. அப்படியே இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களை விரித்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும்
என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் வாழை எனக்கு எதிராக வந்தாலும் அவர் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, என் கையை பிடிக்க, நடத்த, உணர்த்த, பராமரிக்க, பாதுகாக்க. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஓ என்னை Father Jesus, 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 Jesus. Oh, we bless your name, Jesus. Oh, we bless your name, Father. ஆண்டவரே, நீங்க தான் எல்லாம். ஆண்டவரே, நீங்க தான் எல்லாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய எல்லாம் அறிந்தும் நம் கரத்தை பிடித்திருக்கிறார் என்றால் இந்த அன்பை என்னவென்று சொல்லி வர்ணிக்க. நம்முடைய ஆதாரம் நம்முடைய இயேசு. நமக்கு எல்லாமே நம்முடைய இயேசு. ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர் நீர்தானையா. ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர் நீர்தானையா. அவரே நம்முடைய ஆதாரம், அவரே நம்முடைய அஸ்திவாரம். இந்த வார்த்தையை சொல்லி இந்த பாடலை பாடுவோமா? ஆதாரம் நீங்க தான். ஓ ஜீசஸ், ஏ பாக்கராமா சந்தரலாரி. ஒவ்வொருவருடைய ஆதாரம் கிறிஸ்து, அடித்தளம் கிறிஸ்து, அஸ்திவாரம் கிறிஸ்து. பாடுவோம். ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர் நீர்தானையா. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான், இன்ன
எல்லாரும் சொல்லுவோமா? ஆதாரம் நீர்தானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீர்தானையா. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் கலைகின்றது. நிம்மதி இல்லாம அமைதி இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆதாரம் நீர் ஆண்டவர். இந்த நிலை மாற்றுமால் கூட இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர். நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, சூழ்நிலைகளை மாற்றுவார், உன் கவலைகளை மாற்றுவார். ஆதாரமாய் கிறிஸ்து இருக்கிறார். ஏன் கலக்கம்? அவர் பார்த்துக் கொள்வார். உங்களை விசாரிக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற அவர் மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர், உனக்காக எல்லாவற்றையும் மாற்றுவார். கர்த்தர் நல்லவர், உன் பட்சத்தில் இருக்கிறார். ஏன் கலக்கம்? நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை விட்டு விடுவாரா? விட மாட்டார், விட மாட்டார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உந்தனின் சாட்சியாய், உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் நெடுநாளாய் ஆசை. எத்தனை பேர் சொல்வீங்க? உந்தனின் சாட்சியாய் உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய். ரெண்டு கைகளை உயர்த்தி, என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற ஓ கவலைகள் தீர ஜீசஸ், ஜீசஸ். காலங்கள் மாற ரிபலரியந்தரோ கவலைகள் ஷலரியந்தரே. காரணர் நீர்தானையா, ஓ காரணர் நீர்தானையா. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் உனக்காக, உனக்காக. கர்த்தர் நல்லவர், தேவன் பெரியவராயிருக்கிறார். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். அவர்தான் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென்.
நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு முன்னாகவே அவர் நம்மை அறிந்து கொண்டார். நாம் அவரை அண்டிக் கொள்வதற்கு முன்னாகவே அவர் நம்மை நெருங்கி வந்தார். நாம் அவரை தேடுவதற்கு முன்னதாகவே அவர் நம்மை தேடி வந்தார். நமக்காக இவ்வளவு கிருபை பாராட்டினவர் மனுஷன் கையில சாத்தான் கையில விட்டு கொடுத்துருவாரா? விட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். விட்டு கொடுக்காத நல்ல தகப்பன். Thank you, Father. Oh, we bless your name, Father. Hallelujah. Jesus. விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. பாடுங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல்ல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல்ல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷ கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல் நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல்ல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்காதவர். அருமையான ஒரு பாடல். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும். அதாவது சூழ்நிலை எல்லாம் நமக்கு அனுகூலமா சூப்பரா பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கரம் கூட இருந்ததுனாலதான் இந்த நாளை நாம் கண்டோம், இன்று நாம் ஜீவித்திருக்கிறோம். ஏதாவது ஒன்றில் தேவன் நம்மை விட்டிருப்பாரானால், ஏதாவது ஒண்ணுல ஆண்டவர் விட்டிருந்தா கூட இன்னைக்கு நானும் இல்லை, நீங்களும் இல்லை. தாவீது சொல்ற மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விட்டார். ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். உளையான சேற்றிலிருந்து, அமிழ்ந்து இருக்கிற அந்த சேற்றிலிருந்து என்னை தூக்கி விட்டார். எங்கேயுமே கொடுக்கல பாருங்க. மரண வாசலிலிருந்து தூக்கி விட்டார். வியாதிக்கு என்னை விட்டு கொடுக்கல. உளையான சேற்றிலிருந்து தூக்கி விட்டார். பாவத்துக்கு என்னை விட்டு கொடுக்கல. ஜல பிரவாகத்துக்கு இருந்து என்னை தூக்கி விட்டார். 18வது சங்கீதத்தில் இது சொல்றார். அந்த 18வது சங்கீதத்தை எப்படி பாடுறாருன்னா, எல்லா சத்துருக்களின் கையில் இருந்தும் விடுவிக்கப்பட்ட பிறகு பாடின பாட்டு. ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி விட்டார். அங்கே சத்துருக்கு கையில விட்டு கொடுக்கல. ஆமென். சேற்றிலிருந்து தூக்கி விட்டார். பாவத்தில் என்னை விட்டு கொடுக்கல. மரண வாசலிருந்து தூக்கி விட்டார். வியாதிக்கு என்னை விட்டு கொடுக்கல. இந்த பூமியில நமக்கு நியமித்த ஓட்டம் ஓடி முடிக்கும் வரைக்கும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நடத்தும். கூட இருந்து நடத்தும். வழியிலே உங்களை காப்பதற்கு, வழியிலே உன்னை காப்பதற்கு
உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறார் வழியிலே காப்பதற்கு. அப்ப வழியிலே தள்ளி போடுறதுக்கு சத்துருவானவன் பல விதங்களிலே முயற்சி செய்வான், வழியிலே தள்ளி போடுவதற்கு. ஆனால் வழியிலே நம்மை காக்கிறவர், உன் போக்கிலும் உன் வரத்திலும் உன்னை காக்கிறவர். விட்டு கொடுக்கல. பிரச்சனை வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு, நெருக்கங்கள் வந்துச்சு, வியாதிகள் வந்துச்சு, ஆபத்துகள், விபத்துகள், எதிர்பாராத சூழல் வாழ்க்கையில வந்துச்சு, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்தது, எல்லாம் உண்மைதான். ஆனால் வழியிலே காப்பதற்கு காக்கிறவர் விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வா. அப்பா லவ் யூ பா, லவ் யூ பா. நீங்க வந்து நின்னீங்க. ஓ விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கவில்லை, விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு வசனத்தை சொல்லி நாம் அப்படியே இந்த பாட்டை பாடி ஆராதித்து செபிக்க போகிறோம். 37வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 37வது சங்கீதம், அதனுடைய 32, 33 வசனங்கள். 37வது சங்கீதம் 32, 33 வசனங்கள். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீதிமான் மேல் கண் வைத்து, துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. விட்டு கொடுக்கலை. கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து, கண் வைத்துனா எப்போ அடிக்கலாம், எப்போ இவனை விழத்தள்ளலாம், எப்போ இவன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி இவனை எழும்ப விடாமல் பண்ணலாம், இப்படி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். பிசாசானவன் இவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் மேல எப்பவுமே சாத்தானுக்கு ஒரு கண்ணு இருக்கும். எப்படின்னா எங்கேயாவது இவனை விழ வைக்கணும், எங்கேயாவது இவனை எழும்ப விடாம பண்ணணும். வாழ்க்கையில உயரும் போது ஆபீஸ்ல ஆகட்டும், ஏன் வீட்டில் கூட இப்படிப்பட்ட அனுபவத்துல நம்ம சில நேரத்துல கடந்து வந்திருக்கலாம். சொந்தங்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, இவன் மட்டும் ஏன் இப்படி வளர்ந்துட்டே போறான், உயர்ந்துட்டே போறான், எப்படியாவது இவனை விழத்தள்ளணும். யோசேப்பின் வாழ்க்கையில அவன் பார்த்த சொப்பனம், அவன் சகோதரர்கள் எல்லாரும் விட அந்த அரிக்கட்டுகள் உயர்ந்து இருக்கிறது. ஆனா சகோதரர்களுடைய திட்டம் எல்லாரும் விட கீழே போடணும். ஒரு குழியில தூக்கி போட்டாங்க. துன்மார்க்க நீதிமான் மேல் கண் வைத்து அவனை விழுங்கலாம் என்று அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை, நீதிமானை இவன் கையில், துன்மார்க்கன் கையில் விடுவதில்லை. அப்போ நான் பல கண்ணிகளுக்கு தப்பினதற்கு காரணம் என்னுடைய சாமர்த்தியமோ என்னுடைய திறமையோ இல்லை, என்னை தப்ப வைத்தார். ஆமென் சொல்லுங்க. என்னை தப்ப வைத்தார்.
என்னை விடுவித்தார், என்னை விட்டு கொடுக்கல. எப்படிங்க நிக்கிறீங்க? எப்படிங்க எப்படி நிக்கிறீங்க? என்னை விட்டு கொடுக்கல, நான் நிக்கிறேன். எப்படிங்க அவங்களால நிக்க முடியுது? அவங்க விழுந்துட்டாங்க, இவங்க விழுந்துட்டாங்க, எப்படிங்க நிக்க முடியுது? விட்டு கொடுக்கல, நான் நிக்கிறேன். கர்த்தரோ அவனை இவன் கையில விடுவதில்லை. அப்படிலாம் விட்டுற மாட்டார். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கல. விடல, அவர் என்ன விடல, நான் நிக்கிறேன். விட்டு கொடுக்க மாட்டார். எப்படிங்க விட்டு கொடுப்பா? உன்னை 5க்கோ 10க்கோ கொடுத்து வாங்கல, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தன்னை விட்டார், தன் ஜீவனை விட்டார். ஆனா என்ன விட மாட்டார், உன்னை விட மாட்டார். எவ்வளவு பெரிய தேவன் அவர், எவ்வளவு நல்ல தேவன் அவர். அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு பெரியவரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் எனக்கு நல்லவராக இருக்கிறார். He is faithful God. அவர் எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். Love you Father. கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. நீ நல்ல கவனமா கேட்கணும். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொலை செய்ய வகை தேடுகிறான். அதான் சொன்னேன், எங்க அவன் எந்த சைடு அவன் வீக்கா இருக்கிறான் அடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவனை இவன் கையில் விடுவதில்லை. அப்போ ஒரு புறம் சத்ருவானவன் கண் வைக்கிறான், இன்னொரு புறம் கர்த்தர் கண் வைக்கிறார். சத்ரு கண் வைக்கிறது நம்ம விழத்தள்ள, நம்ம இல்ல கொலை செய்ய, நம்ம இல்லாமல் பார்க்க பண்ண. கர்த்தர் கண் வைக்கிறது நம்மை விழாதபடி வழுவாதபடி காத்துக்கொள்ள. இப்போ நல்ல கவனிங்க. துன்மார்க்கன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நம்மை விழத்தள்ளும்படி மறைவா நிறைய கண்ணிகளை வைக்கிறான், வஞ்சித்து இழுக்கும்படி பல காரியங்களை செய்கிறான். எதுலையாவது இவன் சிக்க மாட்டான், ஆனா இவன் விழுந்துருவான், இவன் அட்டாக் பண்ணிடலாம், தூக்கிடலாம். கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுவதில்லை என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பார்க்காம அதுக்கு மேல ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை நீதிமான்களே கொஞ்சம் கவனியுங்கள். என்ன பாருங்கள், 31வது வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கர்த்தர் துன்மார்க்கன் கையில் நம்ம விட்டு கொடுக்காமல் நமக்கு நியமித்த பாதையில நம்ம ஒழுங்கா நடக்கும்படிக்கு தேவன் நம்ம கையில என்ன கொடுத்திருக்கிறார்? வேதம் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை கவனிங்க. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. 119 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னுடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்படிப்பட்டவனை கர்த்தர் துன்மார்க்கன் கைக்கு விட்டு கொடுக்க மாட்டார். நீ நடந்து வானா எனக்கு நடக்க தெரியாது, உன் ஞானத்துல நடந்து வானா தெரியாது. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? நடக்க வேண்டிய பாதையை, நடக்க வேண்டிய வழியை, நடக்க வேண்டிய விதத்தை நான் அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, கண்டு கொள்ள இந்த வேதத்தை அவர் எனக்கு அருளினார். நடைகளில் பிசகாமல் முன் செல்லும்படி கொடுக்கப்பட்ட வேதம். கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும் இருக்கிறது. இந்த வெளிச்சத்திலே நடக்கும் போது 33 பாருங்கள். அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. விட்டு கொடுக்காமல் ஆக்கினை நின்று நம்மை ஆக்கினைக்கு தப்புவிக்கும்படியாக தேவன் நம்முடைய பாதுகாவலராய் இருந்து நாம் அது அவருடைய பாதையில் நடக்கும்படி இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கன் கொலை செய்ய கண் வைத்துக் கொண்டிருக்கிறான். நம் தேவன், நம் தேவனுடைய கரம், நம் தேவனுடைய கண்
நம் தேவனுடைய வேதம். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. கர்த்தர் விட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு பாளை எனக்கு விரோதமா வந்தாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன். தாவீது சொல்ல காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனை பெருசானது விட்டுட்டு போறதுக்கு அவர் மனிதர் அல்ல, பாதி வழியில் விட்டு செல்ல மனிதர் அல்ல. எப்ராஹிமை நான் அவனை எப்படிப்பா கைவிடுவேன், நான் மனிதன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நல்ல கவனிங்க, துன்மார்க்கன் கண் வைக்கிறான், நம்மை விழத்தல்ல. தேவன் கண் வைக்கிறார், நம்மை விட்டு கொடுக்காமல் இருக்க விடமாட்டாருங்க. ஆனா ஒண்ணு செய்யணும், என்ன? அவர் அருளிய வேதம் நம்முடைய இருதயத்துல இருக்கணும். நம்முடைய நடைகள் பிசகக்கூடாது. எனவேதான் 12வது அதிகாரம் எபிரேயர் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு நியமித்த ஓட்டம். அந்த நியமித்த ஓட்டத்தில் ஓடணும். அந்த ஓட்டத்திலிருந்து அந்த நடைகளை பிசக பண்ணுவதற்கு பாரமானவைகள், பாவமானவைகள் பிசாசானவன் கொண்டு வருவான். அவைகளை தள்ளிவிட்டு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். ஆமென். தேவன், நம்முடைய தேவன், அவன் தேவன் அருளிய வேதம் என்ன அருள். ஏன் அப்பா எனக்கு, என் தேவன், என் தகப்பன் எனக்கு கொடுத்த வேதம் என் இருதயத்தில் இருப்பதாக. தினமும் இதை அதிகமாய் வாசியுங்க. இருதயத்தை வசனத்தால நிரப்புங்க. நியாயம் விசாரிக்கப்படுகிற நாளில் ஆக்கினைக்குள்ளாக நீங்கள் தீர்க்கப்பட மாட்டீர்கள். இங்கே விட்டு கொடுக்காம காக்கிறவர் அங்க விட மாட்டார். அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். இம்மையில் எப்படி நமக்கு போதுமானவராய் நல்லவராய் இருந்தாரோ இருக்கிறாரோ அங்கேயும் அப்படித்தான் இருப்பார். ஆனால் ஒரு காரியம், உன் நடைகள் பிசகாதபடிக்கு தேவன் அருளிய வேதம் உன் இருதயத்தில் இருப்பதாக அவர் விட்டு கொடுக்க மாட்டார். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. Oh, we bless your name. பாட்டை சேர்ந்து அருமையான ஒரு பாடல். Hallelujah. Thank you, Father. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அன்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு
வாய்ஸ் கூட பாடுங்க. கலங்கின என்னை கண்டு, கலங்கின என்னை கண்டு, கடல் மேல நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு, கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அன்பு விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏ பலரியாந்தரே மாமா, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. Hallelujah. ஆமென். கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. Yes Lord, Jesus, Jesus. Hey மக்களோ, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்கப்பா. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. ஓ, ஆமென். கல்லெறியும் மனிதன் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. என்றோ கல்லெறியப்பட்டு கல்லடிப்பட்டு மறைந்து போக வேண்டும். நீங்க பாராட்டுன இறக்கம் ராஜா, என் தேவனே. லவ் யூ ஃபாதர். ஆமென். பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும். கை கூப்பி சொல்லுவோமா? கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன
பிசகாதபடி ஆண்டவரை தொடர்ந்து முன் செல்ல இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். கண் வைத்து விழத்தள்ளுகிற துன்மார்க்கன் கையில உடைய பிள்ளைகளை நீர் விட்டு கொடுக்க மாட்டீர் ஆண்டவர். நியாய தீர்ப்பின் நாளில் ஒருவர் மாக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு தேவன் அருளிய வேதம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருப்பதாக நடைகளை பிசகாதபடி நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆசீர்வாதம் கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ள தேவ சமாதான கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக எல்லா கனம், எல்லா மகிமை, எல்லா துதி, எல்லா ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். விட்டு கொடுக்காதவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.